சிக்காத சின்ன நாய்ப்பு சரி வந்தோடனே ஊனா நல்லாவா பாரு நீ சொல்லுப்பா ஊண்டா எனக்கு அதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கவே பிடிக்காது எனக்கு நான் ரொம்ப நல்ல பிள்ளை தெரியுமா உனக்கு அத பத்தி தெரிஞ்சிருக்கு தெரியாது எனக்கு அசிங்கமே எனக்கு பேச வராது தெரியுமா ஆமா பாருங்கப்பா என்னப்பா அதத்தையும் பார்க்க சொல்ற தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாருப்பா நான் தங்கச்சி இல்லையா யாருக்கு தங்கச்சி உங்களுக்கு தான் தங்கச்சி உங்க ஓத்தாவுக்கு நான் பிறந்தனா எங்க அப்பனுக்கு நீ பிறந்த என்னடி தங்கச்சி வேற ஆள்கிட்ட வச்சுக்க இந்த புதுசா பழைய பாரு ஆல்ரவுண்டு அவங்க கிட்ட வச்சுக்கிறேன்னு உன் டுபாக்கூர் வேலையெல்லாம் உன் தார்பாய கிழிச்சு புடுங்க சொல்றதுக்கெல்லாம் உட்காந்து கையை தட்டி சிச்சுக்குங்க ஈன்னு அப்படி சொல்லாத இந்த மாதிரி ரசிகர்கள் இருக்கந்தோட்டிக்கு இன்னும் 40 வருஷம் ஓட்டையும் ஜரவனே மச்சான் அப்படி சொல்றேன் என் தங்கம் நல்லா இருக்கீங்களா இந்த வார்த்தை இவ்வளவு பேச்சு பேசுறான் அவன் இப்ப என்ன பண்ணீங்க அப்படின்னா என்னது அதுக்கு அங்க பாருங்க அவர் என்ன பண்றானே பெட்டிக்காரப்பா வணக்கம்ப்பா நல்லா இருக்கீங்களா என்ன இப்படி அவர் உடம்பு இழைச்சு போறாரு என்ன இப்படி ஒரு உடம்பு இழைச்சு போறாரு என்ன காரணம் ஒண்ணு நினைச்சிட்டேன் இம்மிட்ட போறீங்கறியா எந்த தோர் இருந்தாலும் எனக்கு சௌரியமா தான் இருக்கு என்ன கற்பழி கொஞ்சம் மாதிரி கத்துற எப்படி பப்புனியார் தெரியாம கையை பிடிச்சுக்கிட்டு திரியிறது ஒழுக்க மருந்துக்கும் வெதர் அந்த போகும் யார போட்டு அண்ணே நீ வேற சும்மா இருன்னு அண்ணேன்னு சொல்லாதடி என்ன அப்ப டிங்கிறீங்க என்ன அண்ணேன்னு சொன்னா டின்னு தான் சொல்லுவேன் ஓ இது இந்த முறை வேற அப்படியே மச்சான் விருங்க மச்சான் அப்பா எனக்கு ஒரு டவுட் என்னப்பா பொம்பளை பிள்ளை பேர் சொல்லும்போது பாட்டு பாடுனீங்களா என்ன பாட்டு பாடுனீங்க தமிழ் பாட்டு ஆமா என்ன பாட்டு தமிழ் பாட்டு ஏய் யோகா வச்சு வா சொல்றேன் ஊரடங்கு நேர உன்னைய போட்டு சும்மா இருக்கவா ஐயா நீங்களே இப்படி குண்டிக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்திருக்கீங்க சொல்லுங்க என்ன பாட்டு பாடுங்க ஊரடங்கு நேர இந்த பாட்டு என்ன கோளாறுங்கற இது என்ன பிராண்டட் சரக்குன்னு தெரியல நல்லா தானே சாப்பிடலாம் கூட்டிவானே ஏன் இந்த குஜராத் நான் வரேனுமா டான்ஸ் பப்புனுக்கு போட்டுருக்கா உங்களுக்கு போட்டுருக்கா நீங்க எனக்கு அப்பா முறை இல்லையா நீங்க நோக்கமா திரிறீங்க போல என்னப்பா திடீர்னு கண்ணாடி போட்டீங்க கண்ணு பிரபலம் ஐயோ இங்க எப்படி சொல்றீங்க அப்ப நான்லாம் என்ன அவர் வந்து உங்க அம்மா செட் அதனால தான் கண்ணாடி போடுறேன் ஆறு மிருதங்கார அண்ணே இருக்கீங்களா மாமா வணக்கம் மாமா போமா மைக் இருக்காரு அண்ணே நல்லா இருக்கீங்களா என்ன மண்டை இது சாப்பிட்டீங்களா போ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் என்கிட்ட வந்தனா வெளுத்து உழப்பு சிரிச்ச உழப்பா போயிடாம இங்க யாரு இந்த கொடுமையை அவங்கிட்ட கொஞ்சம் கடிமா எனக்கு அந்த பழக்கம்லாம் எனக்கு கிடையாதுன்னு எனக்கு அதனால இப்ப உங்களுக்கு என்ன இப்படி எல்லாரும் இப்படி படுத்தா டான்ஸ் அப்படி யாரு பாக்குறது இந்த தூங்குற பட்சத்தை எழுப்பிடுங்க நல்லா இருப்பீங்க ஆமாண்ணே தூங்காதீங்க எந்திரிங்கண்ணே சும்மாவே 100 கிராமோ 200 கிராமோ தெரியாதுண்ணே ஏனே நீ சத்த சும்மா இருப்பா போத ஆமா இருக்கிற நான் இருக்கிற வயித்தறிச்சல்ல ஏற எத்தனை எழுப்பிடுங்க தூங்குறோம் நல்லா இருப்பீங்க பகுதி எரியுதுன்னா அதுக்கு நம்ம ஒரு பிதுக்கு மருந்து இருக்கு வேணுமா வேண்டாம் 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 நீங்க நல்லா இருக்கீங்களா என்ன மண்டையில அடிக்கிறீங்க நீங்க இப்படி அடிக்கடிக்க எனக்கு ஒரு மாதிரி அப்படியே கிளம்புது நீ அது பாட்டுன்னு அப்புறம் உங்களுக்கு வணக்கங்க நீங்க நம்மள அண்ணாமா போட்டோமா போயிட்டே இருக்கலாம் நீ வாட்டுக்கு போனீங்கன்னா காலையில கோத்தா புருஷன் காசு சும்மா வருமா அதானே கோத்தா புருஷன் காசு உண்மையா பொய்யனே என்ன கை நீ தட்டுறதே ஒரு மாதிரி இருக்கு அண்ணே இப்படிதான் தட்டுவேன் அதனால பிடிங்க போவோமா 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 எதுக்கு அதுக்கு தானே கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த மாதிரி அதை நான் தொட்டு கும்பிட்டேன் கண்ணிமைக்கும்
வரும்போது நல்லாத்தே இருந்துச்சு, இப்ப மேலி குண்டி முண்டையா போச்சு. என்னம்மா மூத்தரம் வந்துருச்சா? அப்படியே தகத்தி மேடை பொழந்துருவேன். தங்கச்சி இல்லையா? அப்படி விழுகான மேடையில அடி பின்னால ஒரு ஆள் நோண்டிக்கிட்டே இருக்காருனே. யாரு நோண்டிக்கிட்டே இருக்காரா? உங்களையா? சொந்த ஊர். சொந்த ஊர் தஞ்சாவூர். ஏப்பா இங்க நான் பக்கத்துல உட்காந்து பேசுவோமா? சொந்த ஊர் எது? மயிர புண்ணு ஊர். யாருக்குனே? உனக்கு நாடகத்தை எடுத்தா எப்படி தான் பாக்குறது? Hey!
எனக்கு இந்த ரவுண்டே எனக்கு பிடிக்கல. எனக்கு எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. பிடிக்கல போங்க. யார் பிடிக்க சொன்னது? ஊத்தி விட்டா கப்புனு குடிச்சுக்கிறேன். அதனால பிடிக்க. ஆத்து ரெண்டு பாட்டை மாத்தி போடுமா? அண்ணே நீ தங்கச்சி ரொம்ப ஆசைப்படுறேன்னு. யாரு நான் யாரு வந்தாலும் இந்த கிளி தான் கிளிப்பேன். வெச்சுக்க ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள. என்ன சொன்னீங்க? என்ன அது? பெருமை சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? என்ன சொல்லணும்? நீங்க என்ன சொன்னீங்க இப்ப எங்க அப்பாட்ட? என்னமா சொல்லணும்? சொல்லுங்க. என்ன சொன்னாரா? நான் என்னதான் எனக்கு கேட்கலையே. என்னவா? வாங்க வாங்க வாங்க. அபிநய சுந்தரி இந்த சிங்குஜா. சிங்குஜா. பச்சை கலர் சிங்குஜா, ஜெயபுல சிவப்பு கலர் சிங்குஜா. சிங்குஜா. ஆடல் அழகி அபிநய சுந்தரி இந்த சிங்குஜா. சிங்குஜா. சிரிப்பழகி நடிகை ஸ்ரீதேவி சகோதரி இந்த ஜா. சிங்குஜா. அவரை நான்மாட கூடல் நகர் கண்ட நாட்டிய தாரை செல்வி தஞ்சை மண் ஈன்ற தாரை இந்த செல்வியை சிந்துஜா. சிந்துஜா. அவர்களுக்கு திரு வெங்கடேஷ் அவர்கள் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பாக வழங்குகின்றார்கள். ஐயா ஒரு நோட்டு கிழிஞ்சிருக்குப்பா. ஒரு நோட்டு கிழிஞ்சிருக்கு, மாத்த மாட்டாங்க. சும்மா உனக்கு கிழிஞ்சியா இருக்கு. சரி பரவாயில்ல வச்சுக்கிறேன். நீங்க கிழிஞ்ச நோட்டு கொடுத்தாலும் சரி, கல்ல விட்டு அடிச்சாலும் சரி, என்னை பாராட்டி அன்பளிப்பு கொடுத்த ஊர் பொதுமக்களுக்கும் விழா கம்பெனி கன்றி. ஆமா, இந்த பச்சை கலர் சிங்குச்சா மஞ்சள் கலர் சிங்க சொன்னது யாரு அது? எவ்வளவு அழகான பேரு. நீ வந்தா புதுசம் படுத்துச்சு. ஒத்தடிக்க தாங்கலையே. ஏன் மாப்பிள வந்தோன்ன புள்ள பொசுக்குன்னு படுத்துருச்சு. அது அப்படி எப்பவுமே அப்படித்தான். ஆளை பார்த்தானே படுத்துறேன்.
ஏப்பா சரவணா சொல்லுங்க சார். கேட்டா வருத்தப்படுவீங்களா? நான் என்னத்த வருத்தப்பட போறேன்? அந்த பிள்ளைக்கு அவ்வளவு வெறி அவசரம். உடனே டவுசர் கழட்ட சொல்லுவாருங்க. கொடுப்பாப்பு இல்லையா அந்த அம்மா இருக்கிற லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நிகழ்ச்சி நடத்துறாங்க. ஆமா ஒரு நாடகம் போட்டிருக்காங்க. எப்பேற்பட்ட கலை நிகழ்ச்சி, எப்பேற்பட்ட இசைக்கலைஞர்கள் வந்திருக்கீங்க. ஆமா. ஏப்பா ஒரு லைட்டு போடக்கூடாதா? ஏன் உன் கண்ணாடி கழட்டி பாரு. ஓ கண்ணாடி ஓட்டிருக்கேனா? அப்பவே அண்ணன் ஒரு 200 அன்பளிப்பு கொடுத்தார். பேர் சொல்லவில்லை. பேர் சொல்லாத அன்பு அண்ணா அவர்கள் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அன்பு நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி. என்னண்ணே சோழி முடிஞ்சு நாடகம் பேசாம உட்காந்தேன்னா நான் பாட்டுக்கு நடிச்சிட்டு போயிடுவேன். இல்லைன்னா ஓபிதே முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஏய் ஓயின்னு மொத்த காசி உன் தலையில கட்ட விட்டுருவேன். பேசாம உட்காந்துரு. ஆமா எங்க அண்ணன் மது வந்த உடனே மரியாதையா சொன்னாங்க. ஹலோ. எவ்வளவு பணம் போட்டு செலவழிச்சு நாடகம் நடத்திட்டு இருக்கான். 150 ரூபா கோட்டரை பிடிச்சி விட்டு நாடகத்துக்கு எடுத்து போடாதீங்கன்னு அண்ணன் அப்பவே சொன்னாரு. மாப்பிள்ள இதுக்கு ஒரு வைத்தியம் உண்டு. என்ன? அது கிராமத்தார்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இருக்கு மாப்பிள்ள. ஒண்ணு கிடையாது. இப்ப இந்த விழாவுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க? எப்படி ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த 10 லட்சத்தை ஒண்ணுமில்லாம ஆக்குறதே இந்த 150 ரூபாய் சரக்கு தான். நாடகம் பார்க்கறதுக்குன்னு குரூப் வரும். இந்த மாதிரி நாடகத்தை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் வரும். தண்ணியை போட்டு முன்னாடி உட்காந்துக்கிட்டு நம்மளையும் தொழில் பண்ண விடாம அது அவர் பண்ணாலும் பரவாயில்ல. பக்கத்துல உட்காந்துருக்காள் இம்சை தாங்க முடியாது. ஏன்டாஜே தண்ணியை போட்டுட்டு இம்சை பண்ணிக்கிட்டு இருக்க, பேசாம படுறா அப்படின்னு சொல்லி பக்கத்துல உட்காந்துருக்காள் மிரட்டுவாரு. ஆனா நம்மால கேட்க மாட்டார். சாப்பிட்ட சரக்குக்கு வேலையை காட்டணுமா இல்லையா அப்படின்னுவாரு. இந்த பக்கத்துல உட்காந்துருக்காள் பொறுமை தாங்க முடியாம அவர் அலேக்கா கொண்டு போய் கிணத்தக்கடியில உட்கார வச்சு தண்ணியை பொதுன்னு ஊத்துவாங்க. அப்புறம் இந்த எலுமிச்சை பழத்தை புடிஞ்சு வாயில ஊத்துவாங்க. அப்படி எல்லாம் செஞ்சா போதை இறங்காது. போதை இறங்கணுமா? ஒரே ட்ரீட்மெண்ட் தான். செவ்வுல காட்டு ஒண்ணு கொடுங்க. அண்ணன் நான் இல்லைன்னு அவன் தான் செல்ல சொன்னேன். வார்த்தை தெளிவா வந்துருச்சுன்னா போதை இறங்கிருச்சுன்னு அர்த்தம். உனக்கு தான் இந்த ட்ரீட்மெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பேசாம உட்காரு. ஐ எம் சாரி மேடம். சாரி. ஒரு பக்கம் பயமா இருக்கு. பெட்ரோல் இனிமே ஊத்துவாங்களா ஊத்த மாட்டாங்களான்னு ஒரு பக்கம் பயமா இருக்கு. இனி நம்ம நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க 1 வாரம் மறுபடியும் லாக்டவுன் போற மாதிரி சூழ்நிலைகள் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுல அமெரிக்கக்காரன் சொல்லியிருக்கா போர் பண்ணாம இருந்துட்டா பிரச்சனை இல்ல, மறுபடியும் ஈரான் நம்ம கிட்ட போர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா உலகத்துல இருக்கக்கூடிய கரண்ட பூரா நான் க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் நினைச்சு வரங்க. கரண்ட் இல்லைன்னா எப்படி இருக்க வாழ முடியுமா? அப்ப நீ எவ்வளவு தைரியம்? எவ வீட்டுல எவ இளவு இருந்தா என்ன? நான் சரக்கு போட்டு நாடகத்தை கெடுப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதவே அடிவயத்துல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தண்ணி போறது பிரச்சனை இல்லை. தண்ணி போட்டோமா பேசாம படுத்துறணும். அதான் நம்ம பழக்கம். அதை விட்டுப்புட்டு தண்ணியை போட்டுக்கிட்டு இம்சை பண்றது. அதுக்கு மேல உன்னால இருக்க முடியலையா? சிந்துஜாவை கூட்டிட்டு போய் வாயில ஒரு முத்தம் கொடு, சரியா போயிடும். அவர் முத்தம் கொடுக்க அப்புறம் என்னமா அவர்லாம் முத்தம் கொடுத்தா செத்தே போயிருவேன். அக்கா அப்படியாவது ஒரு நல்ல காலம் பிறக்கட்டும். பொம்பளை பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்டுன்னு அதோட நிப்பாட்டிக்கிறேன். தேவையில்லாம பிரச்சனை என்கிட்ட வம்பு. தேவையில்லாம நீங்க பேசுறீங்க நான் பேசுறேனா? உன்கிட்ட எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்? எதுக்கு மன்னிப்பு கேட்கறேன்? இந்த ஊருக்கு நம்மளை கூட்டிட்டு வந்தது யாரு? ஊருக்காரங்க தானே. இந்த ஊருக்காரவங்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிட்டேன். மக்கள் தீர்ப்பே மகிழ்ச்சி தீர்ப்பு. ஊருக்காரவங்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கேளுங்க. அன்பு கிராமத்தார்கள், அன்பு தாய்மார்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்க. பார்த்து கேளுங்க. யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க புள்ள மாதிரி என்னை நினைச்சுக்கோங்க. நானும் சிந்துஜாவும் தப்பு பண்ணிட்டேன். அந்த ஒரு நிமிஷம் நான் பப்புனா இருந்திருக்க கூடாதா? நீ எப்பவுமே பப்புண்டாண்டா மாப்புல. அப்படி சொல்லாதீங்க. இருமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏதோ நானும் சிந்துஜாவும் தப்பு பண்ணிட்டோம். ஒரு தடவை தான். அப்படி சொல்லாதீங்க. தப்பா நினைப்பாங்க. ஏய் தப்பு பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா? அது எப்படி தெரியுமா கேட்கணும்? என்ன கேட்கணும்? தப்பு பண்ணிட்டோம்னு சொல்ல கூடாது. மைக்கில் சொல்லு. இங்கே சொன்னா அதனால ஏதோ ஒரு தடவை தான் நானும் சிந்துஜாவும் பண்ணிட்டேன். இனிமே பண்ண மாட்டேன். ஒரு தடவை டைம் பண்ணிட்டோம்னு சொல்லாதீங்க. அது வேற மாதிரி. வேற மாதிரினா எனக்கு ஒண்ணும் புரியல. அவங்க தப்பா நினைச்சிருவாங்கப்பா. நீ நானும் தப்பு பண்ணிருக்கோம்ல. சொன்னீங்கன்னா மைக் எடுத்து மாட்டேன். என் புள்ளைட்ட கேக்குற மாப்பிள்ள நீ சொல்லு மாப்பிள்ள. நான் இந்த புள்ளை தப்பு பண்ணமா இல்லையா? ஆமா ஆமா. பச்சை புள்ள போய் சொல்லுமா சார்? ஒரு நாள் இந்த சூர்யாவாமா இந்த சிந்துஜாவை போட்டு அதே மாதிரி என் மாப்பிள்ள சரணகுமார் நான் பின்னால பண்ணி. இங்க பாருமா, இங்க பாருங்க. பண்ணா ஒத்துக்கோ.
ஒத்துக்கிட்டீங்களா? நீ ஒத்துக்கிட்டியா? நானா தப்பு பண்ணேன்? ஆடை இரும நிறுத்தது நீங்க. உன்னை ஒண்ணும் சொல்ல மாட்டேன். சரி. அது வெளியில தெரிஞ்சாலும் சரி பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்ல. தப்பு பண்ணா ஒத்துக்கோ. தப்பு பண்ணியா இல்லையா? நான் தப்பு பண்ணல. நீங்க தப்பு பண்ணீங்க. நான் ஒத்துக்கிட்டேன்னா நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லுவேன். இதே மேடையில உன் வாயால நான் ஒத்துக்க வைக்கவா நீ நானும் தப்பு பண்ணோம்னு? அது எப்படி முடியும்? பாரு. இப்போ உன்னை இடிச்சது யாரு? நீங்க. பாத்தியா? 1000 தான் இருந்தாலும் ஒரு பொம்பளை புள்ள உன்னை நான் இடிச்சிருக்க கூடாது. எவ்வளவு பெரிய தப்பு பாத்தியா? தப்பு. தப்புதானே? தப்பு. ஒத்துக்கிட்டேனா? சரி. உன்னை இடிச்சது நான் தான். என்னைய இடிச்சது யாரு? நானு. அப்புறம் என்ன மசிட்டுக்கிட்டு சொல்றேன் நான் தப்பே பண்ணலன்னு? இடிச்ச இல்லாத தப்பு தானே. ஒரு ஆம்பளை இடிக்கலாமா? முத உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? சோத்த தின்றியா பிய தின்றியா? ஒரு ஆம்பளை புள்ள ரோட்ல நிம்மதியா நடக்க முடியுதா? ஆண்களுடைய கற்புக்கு என்ன ஒரு பாதுகாப்பு? உனக்கு இதெல்லாம் ஒரு பொழப்பு. அங்க இருந்து வந்துட்ட என்னையும் பாருங்க இதையும் பாருங்க. தன்னானே குழந்தை உன் பேச்ச நிப்பாட்டு போமாதாமா. என்ன நானும் பொறுமையா பேசுறேன், உன் இஷ்டத்துக்கு பேசிருக்கேன். என்ன மரியாதையா பேசு. நீ மரியாதையா பேசு. சிந்துஜா சூர்யா அப்படின்னு ஒப்பம் அவளை பேரை சொல்ற. அப்ப பேர் சோத்தார முண்ட பேர். புள்ள பெத்தாங்கன்னா புளி முட்டை பெத்து வச்சிருக்காங்க. ஆளும் மொகரைகளும் இந்த மொகரைக்கு என்ன காலையில பவுடர் அடிச்சுட்டு ஊருக்குள்ள பாரு போய் பாரு. புள்ள பெத்த குரங்காட்ட மாதிரி பொம்பளை பிள்ளை பேசுறது பாரு பேச்சு. இங்க பாருங்க மரியாதையா பேசுனா நானும் மரியாதையா பேசுவேன். அதை விட்டு எகத்தால மண்ணு நோய் அவளை சுள்ளு மூக்க உடச்சு கூட மாத்துக்க. நீங்க அடக்குறக்காம பேசுனா அடக்குறக்காம பேசுவேன். என்கிட்ட நீங்க வேற மாதிரி பேசுங்கன்னா அப்ப நான் என்னதான் செய்வீங்க? நீ என்ன பண்ணுவீங்க? வேணும்னா என்கிட்ட பேசி ஜெயிச்சு விடுவா. அப்ப என்ன பேசுறேன்? அப்படி மட்டும் நீ பேசி ஜெயிச்சு விட்டேன்னு வை. இந்த மேடையில சிந்துஜாவுக்கு நான் அடிமன் எழுதி தரேன். நீ என்கிட்ட பேசி ஜெயிச்சு பாரு. என்னைக்கு ஒரு மேடையில ஒரு டான்சர்ட்ட என் மச்சான் சூர்யா அசிங்கப்பட்டு நிக்கிறாரோ அன்னைக்கு நாண்டுகிட்டு செத்துவாண்டா. என்ன மசத்துக்கு நான் ஜாகிறேன்? அதுக்கு நான் பாலச்சந்திரன் கூட கூப்பிடுவேன். என்ன நான் ஜாகணுமாம்ல? இங்க பாருங்க கை வேணும்னா பேசி பாரு. வா பேசி. என்ன பேச முடியும்? அப்படி உங்களால என்ன பேச முடியும்? எல்லா விஷயத்திலயும் ஆம்பளை நாங்க தான் சகிச்சு போறோம், பொறுமையா போறோம். எல்லாத்தையும் நாங்க தான் சகிச்சு போறோம், பொறுமையா போறோம். எங்க சகிச்சு போறீங்க? எதையாவது ஒண்ணு சொல்லு. இந்த உலகத்திலேயே ரொம்ப பாவப்பட்ட பிறவிகள் யார் தெரியுமா? யாரு? ஆண்கள். நாங்க தான்மா. எப்படி சொல்றீங்க? ஆம்பளை ஆம்பளைனா அழுகாதீங்க. சட்டையை தூக்காதீங்க, ஒரு மாதிரி தெரியுது. அவரை நெஞ்சில அடிக்காதம்மா. அடிச்சு ஏன் தெரியுமா ரொம்ப பாவம்னு நான் சொல்றேன்? பெண்களுக்கு கொடுக்கிற சலுகைகள் மாதிரி ஆண்களுக்கு யாராவது சலுகைகள் கொடுக்கறாங்களா? கவர்மெண்ட்ல அரசாங்கத்துல உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்கறாங்க? பேருந்தில் ஏறலால் இலவசம். பெண்கள் மாசம் 1000 ரூபாய். ரேஷன் கடையில உங்களுக்கு 1000 ரூபாய் பணம். இப்ப கூட உங்களுக்கு அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் பணம் ஏறி இருக்கு. ஆண்களுக்கு ஏதாவது கொடுக்குறாங்களா? பேருந்தில் ஏறினா இலவசம் கொடுக்குறாங்களா? மாசம் நம்மளுக்கு அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் பணம் ஏறுதா? ஒரு சங்கும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது, எதுவுமே இலவசம் கிடையாது. நாங்க என்ன இலவசம் கேட்க போறோம்? எங்களுக்கு பேருந்தில் இலவசம் கொடுங்க நாங்க கேட்க போறோமா? நோ, வேணாம். மாசம் எங்க அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் பணம் ஏற்றி விடுங்க கேட்கறோமா? வேணாம், பணம் வேணாம்யா. ஒரு குவார்டர் வாங்கினா ஒரு கட்டிங் இலவசம் கொடுக்கலாம்ல? கொடுக்கலாம்லையா? ஒரு கட்டிங் வாங்கினா ஒரு சுண்டல் இலவசம் கொடுக்கலாம்ல? ஏன் அரசாங்கம் ஆண்களுக்கு மட்டும் ஏன் இப்படி செய்ய மாட்டேங்கிறாங்க? எதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்படி சூர்யாவா கொக்கான்னு இருக்கிற எங்க அக்கால இருக்கிற கொக்கா பெரிய மாசம் 1000 ரூபாய் பணம் கொடுத்தாங்களே, இந்த காசு எங்க இருந்து வருது? உங்க ஒப்ப விட்டு காசா உங்க ஆட்டா விட்டு காசா? என்னைக்கு உங்களுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ, பேருந்தில் இலவசம்னு சொன்னாங்களோ, சரக்குல 20 ரூபாய் ஏற்றி விட்டாங்க. அது எங்க தலையில வந்து விழுகுது. நாங்க என்னைக்காவது வருத்தப்பட்டிருப்போமா, வேதனைப்பட்டிருப்போமா? பாட்டில கொடுத்தா 10 ரூபாய்னாங்க. அதுவும் அந்த சரக்கு கடையில தான் கொடுக்கணுமா? அடுத்த கடையில கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே ரொம்ப பாவம்பா. தெரிஞ்சுதான் சார் நான் ஒட்டியா வச்சிருக்கேன். பாத்தியில அப்படியே வச்சுக்கப்பா வச்சுக்க. அதை விட்டு ஆண்கள் பத்தி ஏதாவது குறை பேசணும் வை, படுக்க வச்சு காலை பரட்டு முடிச்சு விட மாத்துக்க. அப்புறம் என்ன பேசு பேசுடி. அப்படி சூப்பர்ரா. நான் எதுக்குடா சூப்பர்னு? நல்லா இருக்கு சார். சூப்பர். ஓ பிரம்மாண்டமா சொல்றீங்க. பேசு. இங்க வாங்க. என்னது? லாஸ்டா பேசி முடிச்சு என்ன சொன்னீங்க? படுக்க போட்டு பரட்டு கிழிச்சு போடுங்க. அத்தியா மாப்பிள்ள ரெடியா இருக்கேன். உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? நீ அவர் என்ன சொல்றாரு பாருங்க. என்னை பத்தி உனக்கு தெரியாது. என்னை பத்தி முழுசா தெரிஞ்சவே அவன் ஒருத்தன் மட்டும்தான். நான் ரொம்ப சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பேன். ஆனா கோபம் வந்துச்சு வையே பாத்துக்க, நடக்கிறதே வேற. நான் ரொம்ப மோசமான மாசமாக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அது என்னமோ தெரியல, பொம்பளை பிள்ளைய பார்த்தேன்னு லேசா ஒரு வெக்கம். உங்களுக்கு எல்லாம் உனக்கு என்னப்பா சிந்து சிந்து
ஆமா உனக்கு என்ன இங்க வேலை? இந்த இடத்துலயா? ஓ அப்படியா? ப்ளீஸ் எனக்காக ஒரு தடவை, எனக்கு ஒரு தடவை. அவரை மட்டும் செய்யற? ஆமா, ஏன் அங்க போறியா? தங்கத்துல போயா? அது ஆத்தாடி மூத்திர வாட வரும். ஏய், இங்க உனக்கு என்ன வேலைன்னு கேட்டேன். இந்த இடத்துல ஆடி பாடி ஓ ஆடி பாடி என்ன வியாபாரம் பண்றீங்க? மாம்பழம் வியாபாரம் ஐயா பாத்தீங்க. ஊரை ஏமாத்துறாயா? ஏப்பா இந்த ஊரை ஏமாத்துற காசு உடம்புல ஒட்டுமா முத? எனக்கு இந்த பொய் சொல்ற நாசமத்து பழக்கம் போறவளே. எனக்கு இந்த பொய் சொல்ற பழக்கம் தான் எனக்கு கிடையாது. என்ன பொய் சொல்றியடி? பச்சையா பொய் சொல்றியடி. எத்தனை பூரா எத்தனை? பச்சை மண்ணுகடி. அதுகளுக்கு என்ன தெரியும்? அதுகளுக்கு ஏமாற மட்டும்தான் தெரியும், வேற என்ன தெரியும்? இத பாத்துக்கிட்டு மாம்பழங்கிறியே, நாங்க என்னமோ மாம்பழத்தை பார்க்காத மாதிரியே, மாம்பழத்தை நாங்க சாப்பிடாத மாதிரியே என்னமோ சொல்ற. ஏண்டி விளங்காச்சிருக்கு? உண்மையை ஒத்துக்க. நான் நெல்லிக்காய் விக்கிறேன், நான் அரை நெல்லிக்காய் விக்கிறேன் அப்படின்னா நியாயம். சரி பரவாயில்ல. அதெல்லாம் கீழே இல்ல. உருண்டை விக்கிறேன், அது நியாயம். அதெல்லாம் அப்படி விக்க- எங்க அப்புச்சி உட்கார்ந்து இருக்கு, அது பார்க்காத பழமா? அவரு வாயை பொத்துக்கிட்டு சிரிக்குது பாரு. எத்தனை மாம்பழம் பார்த்திருக்க? அதெல்லாம் என்னமோ சொல்ற மாம்பழம் விக்கிறேன்னு. அதெல்லாம் விக்கிறவங்கிட்ட போய் அப்படி பேசுங்க. மாப்பிள்ள நான் வந்து எனக்கு என்னமோ மாங்காய் பிஞ்சு நினைக்கிறேன்டா. மச்சான் ஆ. இது என்னங்க மாங்காய் பிஞ்சு? ஆ. நம்ம எவ்வளவு பெரிய பலாப்பழம்லாம் தின்னோம். ஆத்த நீதான்டா தின்ன, நான் எங்கடா தின்னேன்? படுக்கிறவனே ரொம்ப எழுப்பி மறுபடியும் படுக்க வச்சு வேண்டாம் நீ. அப்ப நீங்க வந்து மாங்காய் வியாபாரம் பண்றீங்க. ஆமா. சூப்பர். இப்ப நீங்க வந்து மாம்பழ வியாபாரம் பாக்குறீங்க, ஆமா நீங்க மாங்காய் வியாபாரம். ஆமா. நம்ம அந்த வியாபாரம்லாம் கிடையாது. அப்புறம் நம்ம வேலை என்னது? என்ன இவர? ஐ வந்து மெஜிஷியன். என்ன சொன்னீங்க? மேஜிக் எல்லாம் காட்டுவேமா? முன்னே மேட்ச் கட்டுவீங்களா? ஆமா. இந்த ஆளு Dress பார்த்தாலே தெரியுதுல. அட ஊர் திருவிழாவுக்கு நான் அதுக்கு தான் கூட்டிட்டு வந்தாங்க. அப்படியா? ஒரு மணி நேரம் தனியா நம்ம ஃபங்க்ஷன். ஆ. அதனால தான் சரி நீங்களும் வந்த உடனே பேச்சுவார்த்தை வந்துருச்சு. பேச்சா பேசிடுமா? எப்படி பேசலாமா? உங்களுக்கு மேஜிக் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ஆ? ஆ. இப்ப மேஜிக் காட்டவா? காட்டுங்க. காட்டேன் பாருங்க. ஒரு பையனை கூப்பிடுங்க. யாராவது சின்ன அதெல்லாம் பையன் வாங்க யாரும் போ. வர மாட்டாங்க. பாப்பா. ஒரு சின்ன பையன் யாராவது வாங்க, கூட்டத்துக்குள்ள யாராவது சின்ன பையன் யாராவது வாங்க, சும்மா மேஜிக் காட்டுறதுக்கு தான். யாருமே வரலையா? ஒரு காலத்துல எல்லாம் நான் தான் வருவேன். அதனால தான்டா புள்ளைய பூரா சனியாக்குனேன். அதனால தான் உன்னை கூப்பிடுறதே இல்ல. சின்ன வாப்பா தம்பி, நீங்க எந்திரிச்சாங்க. சும்மா வா, பயப்படாம வாடா. வந்தனா உனக்கு அக்கா குச்சி முட்டை பீர் ரொட்டி வாங்கி தரேன். அக்கா குச்சி. யாராவது ஒரு சின்ன பையன் மேடையில யாருமே வர மாட்டீங்களா? அது இந்தாரு. என்னமோ தெரியல. போற கூப்பிட்டது ஊர்ல சின்ன பிள்ளை தான் கூப்பிட்டது. நீ கூப்பிடு, யாராவது வராங்களான்னு பாப்போம். அப்படிங்கிறீங்க? நீ கூப்பிடு. இங்க யாருமே காணுமே. இல்ல நீ கூப்பிடு. ஏன்னா ஆம்பளை கூப்பிடுறதுக்கும் பொம்பளை கூப்பிடுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. பொம்பளை கூப்பிட்டா அப்படியே வந்துருவாரு. பொம்பளை கூப்பிட்டா இந்தா வராரு பாரு இவரை கூட கூப்பிட்டு. வர மாட்டேன். ஆத்தாடி இவர் வந்தாருன்னா உன் நிலைமை கொஞ்சம் நினைச்சு பாரு. போலும் போலும். நொர தள்ளி போகும் உனக்கு. கையை தூக்கி. ம். சரி அவங்க வாங்கப்பா. யாருமே வரலையா மேடையில? கப்புன்னு கூப்பிட்டு வரல. டான்ஸ் நான் கூப்பிடுறேன். இந்த அவர் வராரு அம்மா. பழைய துணி பருவம். ஆத்தாடி வேணா சாமி. சரி பரவாயில்ல, வரலன்னா என்ன, நம்ம வேலையை நம்ம பாப்போம். ஆமாங்க. அவ்வளவுதானே. அது வேணாம் மறுக்கல. அப்ப நீ வரியா? உனக்கு மேஜிக் பண்ணணுமா? அங்க வரேன்னா அவன் இப்ப தான் வரேன். எதுக்கு வர? அப்படியா? சரி பிள்ளைய ஆசைப்படுது மேஜிக், அப்ப உன்கிட்ட தான் மேஜிக் பண்ணுவேன். பண்ணி தொலை. ஓகேவா? ஸ்டார்ட் மியூசிக். ஐயா அந்த நாடக அமைப்பாளர் நிமிஷம் பண்ணிட்டு இருக்காரு. ஐயா இப்படியே ஊரே உள்ள கையோட செக் பண்ணி ஏதாவது இருக்கான்னு. இல்லையா? ஒண்ணும் இல்லைல்ல. சரி யாராவது நண்பர்கள் கர்ச்சிப்பு எதுவும் வச்சிருக்கீங்களா? பூ கர்ச்சிப்பு கூட இல்லையா? அவர் கர்ச்சிப்பு ஆமா கேட்டாரு. ஓட்ட இருந்தாலும் பொழந்து தள்ளிடுவேன். கர்ச்சிப்பு யாரும் கொண்டு வரலையா? கர்ச்சிப்பு. அவரு துண்டு கொடுக்குறாரு பாருங்க. சரி கர்ச்சிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, சட்டியாவது கழட்டி கொடுங்க, தோச்சாவது கொடுக்குறேன். சீ, கருமா. ஏன் உன் சட்டியாவது கழட்டி கொடுங்க. ஒன்றை இல்லையா மாமா? உங்ககிட்ட கர்ச்சிப்பு இல்லையே. மாப்பிள்ள உன்ட்ட ஒன்றை இல்லையா? உங்ககிட்ட மாப்பிள்ள உங்ககிட்ட? மாமா என்கிட்ட ஒரு துணி இருக்கு மாமா. பரவாயில்ல, துணி வச்சிருக்கியா? அந்த துணி வாங்குமா. சார் நம்மளுக்கு தேவை ஏதாவது ஒரு துணி. அது வேணாம் சார். இந்த இருக்கு சார். இந்த என்கிட்ட ஒரு துணி இருக்கு சார். வச்சிருக்கான்ல, அதை எடுங்க. அதை எடுமா, மக்கள்கிட்ட காட்டு. இது நெஞ்சில கட்டுறதுமா? ஏய் அவன் கோமணம் கட்டி குளிக்கிறது. ஐயையா. அதான் நாசிக்கா சொல்றியா, நெஞ்சுங்கிறியா? அதிலே புரிஞ்சுக்கோ. ஏன் நீங்க வேற? உதறு. உதறிட்டியா? பக்கத்துல கொண்டு வா. யார் உன் பக்கத்துல எதுக்கு? மூக்கிட்ட மூந்து பாரு. வேணாம். கசைக்கு உள்ள போடு. போடு போடு. போட்டியா? சாமியை கும்பிடு. கடவுளே. ஆண்டவா. ஆண்டவா. நீண்ட நாளா எனக்கு ஒரு ஆசை. இதேன் சொல்லவா? சரியா இருக்கு. நீண்ட நாளா எனக்கு ஒரு ஆசை. நான் ஆசைப்பட்டது இந்த மேடையில கிடைக்கணும். நான் ஆசைப்பட்டது இங்க கிடைக்கணும். அப்படின்னு சொல்லி சாமியை நல்லா கும்பிட்டுக்கோ. தாயே பத்திரகாளி 11 காளி எச்சிக்கலை பிசாசி நாதாரி முண்டை சுடுகாட்டு முண்டை ரத்த காட்டேரி ரத்த பீச்சி. யா. இந்த பிள்ளை என்ன ஆசைப்பட்டுச்சோ தாயே
ஆசைப்பட்டது நீதான் கிடைக்கும். கொடுக்கணும். உள்ள சரிம்மா. கையிட்டு எடு. இவன் இருக்கவா தைரியமா எடு. பாம்பு வந்தாலும் வரும். அதை என் ஜெயிச்சு கேட்டேன் ஜெயிச்சு ஜெயிச்சு. கரெக்டா உன் ஜெயிச்சு பார்த்து எடுத்திருக்கேடி. நான் இதுவா கேட்டேன் இது எனக்கு வேணாம் அதெல்லாம் கிடையாது. எதைத்தானே ஆசைப்பட்ட? எனக்கு வேணாம் ஒழுங்கா போட்டு வந்துரு. ஏய் ஏமா சிந்துஜா ஆ. அது வேணாமா ஆ. வேணும்னா இத ட்ரை பண்ணி பாரு அது அவன் அம்மாட்ட கொடுப்பா. சரியா வர. ஏய் இதைத்தானமா கேட்ட? எனக்கு இது வேணாம் எனக்கு அது பார்க்க பயமா இருக்கு யார்கிட்ட கரிச்சிப்பு வாங்கின? கொடுக்கணும்ல. தம்பிட்டே கொடுத்துரு. சக்கே பறக்கி புடியே என் துணி டைசா கச்சு உள்ள போடு. போட்டுருக்க போட்டியா? அது எப்படி கரெக்டா உன் ஜெயிச்சு ஏய் பார்த்துருக்க? எடுத்து கச்சு போய் கொடுப்பான் ஆண்டவா, அண்ணாவா நான் கேட்டது வேற, நான் கேட்டது வேற வந்தது வேற. வந்தது வேற அந்த ஆள்கிட்ட கரிச்சிப்ப கொடுக்கணும். அந்த அண்ணன்ட்ட கச்சு போய் கொடுக்கணும் இல்லன்னா நோனியை கழிச்சு பிடிவியா? ஏய் கொடுப்பா வேணுமா? அதான் நான் சொல்ல மாட்டேன் சு. எடு. வேற எதுவும் வருமா வராது. பயமா இருக்கே பயமானு ஆத்தாடி கூட அவர்கிட்ட. நல்ல வேளை என் துணி என்கிட்ட வந்துருச்சுப்பா பாத்துக்கப்பா, சூதானமா இருந்தீங்க. ஏய். அச்சாரே பிடிங்க. வாங்க. தனியா குத்துவோம். தண்ணியா போட்டு குத்துவா அதே குத்து. அச்சாரே பிடிங்க. ஏறாத மலை மேலே, ஏறாத மலை மேலே, இழந்த வளத்திற்கு இழந்த வளத்திற்கு நான் ஏறி மரத்தை வெட்டி விட்டுருவேன். அது வேற செய்வியா? அப்புறம் என்ன, நீங்க ஏறினப்ப நான் ஏறணும். மரத்துல ஏறி போஸ்ட் மரத்துல ஏறுங்க. இளவாழ கண்டுகளா எலுமிச்சம். இப்பதானே ஒரு வாரம் ஆஸ்பத்திரில இருந்து வந்திருக்கீங்க, மறுபடியும் ஏறணுமா? திருப்பி அடி மாங்கோத்து மரமே